சம்பத்த இந்த மாரி பண்ண ரவுடிய சிவா பிடிச்சு கொடுக்குறாரு. இதனால வேற வழி இல்லாம ஆறுமுகத்த வெளிய விடுற வழியாயிடுது சஞ்சய்க்கு. அதனால சஞ்சய் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ச்சே, இந்த ஆறுமுகத்த வெளிய விட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஆறுமுகம் சஞ்சய் கிட்ட சொல்றாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்றாரு. ஆறுமுகத்த இந்த மாரி அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு சிவாவால தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷன் ஆயிரு. உடனே சஞ்சய் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு சஞ்சய் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுதான் இவ்வளவு நடந்தது, அவன் தான் என்னை அடிக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம சிவா. அடுத்து சிவா இங்கே ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வராரு. அங்கே எல்லாரும் பார்த்துட்டு ஆறுமுகத்தை அழுகுறாங்க. அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே அழகிறாங்க. இந்த மாதிரி ஆறுமுகத்துக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆறுமுகத்தை எதுக்காக இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க சஞ்சய் கிட்ட நம்ம பைரவி. அதுக்கு பைரவி கிட்ட வேணும்னே எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு வேணும்னே பைரவி கிட்ட போய் சொல்கிறாரு சஞ்சய். இதை கேட்ட பைரவி உண்மை நம்பிடுறாங்க. அடுத்து ஆரம்பத்துக்கிட்ட இது மாதிரி சஞ்சய் எதுவுமே தப்பு செய்யலையா, ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த சஞ்சய் நீ வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அந்த சஞ்சய் வேணும் தான் என் மேலே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் என்னை வெளியே போகக்கூடாதுன்னு நினச்சா. கூடி சீக்கிரம் சஞ்சயை பற்றி நீ உண்மை தெரிஞ்சுப்ப பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்கிறாரு. இதனால் யோசிக்கிறாங்க நம்ம பைரவி என்ன பண்ணுறாங்க, வேணும்னே கொலுசை வெளியே விட்டுட்டு சிவாவை காலில் போட வைக்கிறாங்க. அடுத்து சிவா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி கையில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சேர்றாங்க. சிவாவை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தெரியாத சிவா என்ன பண்ணுறாரு, சிந்துக்கு என்ன சிந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையை விசாரிக்கிறாரு. அடுத்து சாப்பாடும் ஊட்டி விடுறாரு. வேறு வழி இல்லாமல் இதையெல்லாம் பார்க்குற ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ஸ்னேகா சிந்து இந்த இடத்த விட்டு எப்படியாவது போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அதன்படி சிந்துக்கு ஃப்ராக்சர் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா இதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி சிந்து கிட்ட மரியாதையே இங்கேருந்து கிளம்பிடு, அப்படி கிளம்பல இந்த விஷயத்தை எல்லாம் சிவா கிட்ட சொல்லிடுவேன்ட்டாங்க. சொன்னால் சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் சிவாவோட பொண்டாட்டி, நான் இங்கே தான் இருப்பேன், என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஒன்று அப்படி சொல்லிட்டு கை நீட்ட போகிறாங்க. அந்த டைமில் கட்டு சிவா வராரு. சிவா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ எப்படி என் ஒய்ஃபை கை வைப்பேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. ஒய்ஃபா அப்படின்னா, ஆமாம் சட்டப்படி சிந்து என்னோட ஒய்ஃப் தானே இப்போது, அதனால் சிந்து மேலே கை வச்சேன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிவா நீயா இப்படி சொல்கிற, ஆமாம் அவள் வேணும்னே வேஷம் போட்டு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாம் எனக்கு தெரியும், நான் ஒரு டாக்டர், இதை கூடவா என்னால் கண்டுபிடிக்க முடியாது, சிந்து இங்கே வேணும்னே என் கூட இருக்கணும்னு வந்தா, நான் வீட்டுக்கு சரியாக போகிறதே இல்லை, ஹாஸ்பிட்டலே இருக்கேன், அதனால தான் அவள் இங்கே வந்திருக்கா, நான் அவகிட்ட எப்படி பேசி எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவன் மேலே கையை வச்ச அப்புறம் நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. நீயா சிவா இப்படிலாம் பண்ணுறது, அவள் மேலும் மேலும் போய் சொல்லிகிட்டே போகிறா, அவளுக்கு நீ எதுவுமே பண்ணாமல் என்ன திட்டுறியா அப்படின்ட்டாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட வார்ன் பண்ணியிருக்கேன், என் முன்னாடி வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, எதுக்காக எக்காரணம் கொண்டும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு, மறுபடியும் எதுக்காக என் விஷயம் தலையிடுற, ஏற்கனவே சிந்து விஷயத்தில் நீ பண்ணதெல்லாம் போதும், மறுபடியும் தேவையில்லாமல் சிந்து கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண நல்லா இருக்காது அப்படின்றாரு. நீ வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய், ஏன் சிந்து இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. சாரி டாக்டரே, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை, நான் ஏன் தான் இப்படி பண்ணுறோன்னு தெரியல டாக்டரே, உன் கூட இருக்கணும் போல இருக்கா, நீ சரியாகவே வீட்டுக்கு வரமாட்டேங்கிறியா, அதனால தான் டாக்டர் இப்படிலாம் நடந்துக்கிறேன், என்னை மன்னிச்சுட்டு டாக்டரே அப்படின்றாங்க. என்னால் உனக்கு தானே சிரமம் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல சிந்து, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது புரியுதா, சரி வீட்டுக்கு போ, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன். நிஜமாகவே வருவியா டாக்டரே, நிஜமாக வரேன், எனக்கு ஒரு 2 ஆப்ரேஷன் இருந்தது சிந்து, அதனால தான் வீட்டுக்கு வர முடியல, இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே இருக்காது, அதனால் நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவேன், நான் வராதால இந்த மாதிரிலாம் மறுபடியும் பண்ணக்கூடாது புரியுதா, சரி டாக்டரே நான் வரேன் டாக்டர் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கேருந்து சிந்து பார்த்துட்டு யோசிக்கிறாரு சிவா.